கர்த்தருடைய மகா பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே இந்த காரியத்தை, இந்த நிகழ்ச்சியை பார்க்க கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக, எனக்கு உங்களோடு பேச கொடுத்த வாய்ப்புக்காகவும் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஒரு அழகான வசனத்தை ஏசாயா 54வது அதிகாரம் 11வது வசனத்திலே வாசிக்கிறோம். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உனக்கு அஸ்திபாரமாக்குவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். இந்த ஸ்திரீகள் பல விதங்களில் போராட்டத்தை சந்தித்ததை குறித்து ஆண்டவர் இங்கே பேசுகிறார். பாருங்க, சிறுமைப்பட்டவள், சிறுமைப்பட்டு காணப்படுறீங்களா? பெருங்காற்றினால அடிபட்டு காணப்படுகிறீங்களா? காற்று பல விதங்கள்ல உங்களை மோதும். இயேசு சுவாமி சொன்னார் மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல, அவன் இந்த கண்மலையின் மேல் கட்டப்பட்டிருக்கிற வீடு, அந்த வீட்டின் மேல் காற்று மோதினாலும் அது ஒன்றும் செய்யவில்லை. அந்த கண்மலையின் மேல் கட்டப்பட்டிருக்கிற வீடு போல நீங்கள் இருக்க வேண்டும். ஏன்னா பெருங்காற்று மோதும், பணமாகிய காற்று மோதும், உபத்திரமாகிய காற்றுகள் மோதும், தேவையில்லாத பிரச்சனைகளாகிய காற்று மோதும். பெருங்காற்றிலே நீங்கள் அடிபட்டிருக்கிறீர்களா? தேற்றரவற்றது போல காணப்படுகிறீங்களா? சின்ன வயசுல இருந்து சகோதரி, சகோதரா, உனக்கு பிரச்சனைகளா கொண்டு இருக்கிறதா? இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு சொல்றார், ஏன் இதெல்லாம் வந்துச்சு தெரியுமா? உன்னுடைய ஆசீர்வாதத்துக்காக இது வந்திருக்குது. உன்னை நான் ஆசீர்வதித்து உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உனக்கு அஸ்திபாரமாக்குவேன். ஆண்டவர் உங்களை உயர்த்த போறார். உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் அனுமதிக்காம ஒண்ணுமே வரல. உங்களுக்கு தெரியுமா? இப்பொழுது நாம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவர் உங்களுடைய சிறுமையை மாற்றி, பெருங்காற்றில் அடிபட்டு உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் உங்க இருதயத்திலிருந்து எடுத்து போடும்படி ஜெபிக்க போறேன். கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவாராக. அன்பு தகப்பனே, இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த அருமை சகோதரி, சகோதரன் மேல நம்முடைய கரத்தை வைப்பீராக. இவர்கள் நொறுக்கப்பட்டு, இவர்கள் சிதைக்கப்பட்டிருக்கிற அனுபவங்கள் இவர்களை விட்டு மாறுவதாக. இவர்களை ஆசீர்வதியும், இவருடைய கல்லுகள் பிரகாசிக்கும்படி செய்யும். இவர்களை நோக்கி திரும்ப அந்த நன்மைகள் வரட்டும். இயேசுவின் நாமத்தினால இவர்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணும். இவருடைய கண்ணீரை துடைத்தரலும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென்.